கவனமாக வச்சுக்கணுண்டா கையில் ஏதாவது வாங்கிக்கிங்களா வச்சுக்கிட்டு எப்படி ஃபோன் வேணால் ஏன்னா கொடுத்துக்கடா கையில் வச்சுக்க முடியலன்னா ஆளுக்கு சுந்தரகாண்ட கையில் பாருங்க கடவுள் வாழ்த்து கையில் புத்தகத்தோட அப்படியே அப்படியே எடுக்கணும் அப்படியே மனசால
நீ வா இங்கே வா. ஹலோ ஜனகிராமன் அங்கே பார்த்துட்டோம். சொல்லி வரேன் நீங்க தோல்வி அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு கம்பர் விழாவின் முதல் நாள் நிகழ்வுகள் ஆமருவி பெருமாள் கோவில் சன்னதியில் வீட்டிருக்கின்ற கம்பனும் தேவியுமாய் நமக்கெல்லாம் ஆசி வழங்குவது போல் அமைந்துள்ள இடத்தில் கம்பர் வழிபாட்டினை முடித்து கோவில்பட்டியிலிருந்து வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களின் கம்பராமாயண வாராயண வழிபாட்டுடன் தொடங்கி ஊர்வலமாக வந்து நமது ஊர் கம்பர் கோட்டத்தில் வீட்டிருக்கின்ற கவி சக்கரவர்த்தி கம்பர் பெருமானின் சிலையை வணங்கி மரியாதை செய்து இப்போது மேடையில் திருவிளக்கு ஏற்றும் வைபவம். இந்த நிகழ்வினை தொடங்கி வைக்குமாறு நமது ஊரை சேர்ந்த எழுத்தாளர் ஆமருவி தேவநாதன் அவர்களையும் நமது விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற கோவில்பட்டி கம்பன் கழகத்தின் செயலாளர் சரவண செல்வன் அவர்களையும் அவருடன் வந்துள்ள மாணவ செல்வங்களையும் திருமதி ஆமருவி தேவநாதன் அவர்களையும் திருமதி சரவண செல்வன் அவர்களையும் கோமல் மனோகரன் அவர்களையும் ஐயா எனது ஆசான் இன்றைய நிகழ்வில் கம்பன் கண்ட ஒருமைப்பாடு என்று தலைப்பில் உரையாற்ற இருக்கின்ற ஐயா அரங்கராஜன் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நண்பர்களையும் வரவேற்று முதற்கண் குத்து விளக்கு ஏற்றும் வைபவம் நடைபெற உள்ளது. கோவில்பட்டியிலிருந்து வந்திருக்கும் தமிழாசிரியர் ராதா, திருமதி ஆமருவி தேவநாதன், திருமதி சரவண செல்வன் உள்ளிட்ட பெருந்தகைகள் இப்போது குத்துவிளக்கேற்றி இந்த 2 நாள் நிகழ்வின் முதல் நாள் மங்கள நிகழ்வை தொடங்கி வைக்கின்றார்கள். கோவில்பட்டி கம்பன் கழகத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் நம்முடைய தேர்தலுக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். கம்பன் புகழ்பாடி கல்வி தமிழை வளர்க்கும் விதமாக இறை வணக்கம் என்கிற பகுதியாக கம்பராமாயணத்திலிருந்து 51 பாடல்களை பாசுரங்களை பாராயணம் செய்வது என்று 51 பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள். இதை இந்த விழாவினுடைய இனிய துவக்கமாக நாம் வைத்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு
அப்படியே அதான் ஹலோ வண்டி சாவி ரெண்டு கைட்டிங்களா இன்னைக்கு அந்த சாவி அந்த முருகன் போட்ட சாவி கடையில் அது கூட கொடு ஆன் பண்ணிருக்கேன். பூச்சிருக்குல்ல அந்த ஓகே வாராதே வரவில்லை பண்ணலாம் என்று உலகம் பலவளவும் நினைவான் உன்னலால் பெருந்தெய்வம் ஏற்படுவோர் ஒழுக்கே அன்னமூர்த்தியை உடலாம் அந்தனர் மாட்டு அருதெய்வம் நின்னலால் இல்லாமை தெரிகின்றார் ஒருவரிய சமயங்கள் புகழ்கின்ற புத்தேவி இருவினையும் உடையார் போல் அருந்தையும் என்று ஏற்படுவார் திருவுரையும் அணிமார்வர் ஒருவினையும் இல்லாதோர் உறவுடையார் உறங்காத ஆனால் இருக்காது சவுண்டு வரும் ஆனால் சென்றா சென்றா பகையால் அழைத்து அடியே மணி போன்ற அந்நாள் இந்த வரம் எதிரே
இருநிலத்தவோ நிலையில் மகன் தாமரைதான் மேவாதான் இல்லை மேவினரும் இல்லை வெளியோடு எதிரிலே இல்லை உருவானமே இல்லை நூற்றமையும் இல்லை உலகிலேயோ இல்லை உங்களோடு பின் இல்லை வேவா ஒன்று இல்லை என்றால் சிலையை வந்து போவர் காவால் ஒளி உலகிலேயோ அன்றே கண்கடலில் கண்பலராய் கைமாறும் உண்டோ வரம்பில்லாத மாய வினைகளால் மயங்கியரோடு ஏறி மதிமயங்கி மேலால் நல்ல இறைவன் நீராதி என வேறுற்று அமர்வோம் முன்னை அறக்கை உண்டாக எல்லை படையுங்கள் நின்றுரை என்று அண்ணாடி எரியோனை நீந்தி எழுவர் நின்ற தொல்லை முதல் நின்ற சூழ்ந்த போதே தொகை நின்ற ஐயம் துடைத்திலேயோ இருந்தாய் ஈன்றவனோ எப்பொருளும் எல்லை நீர் நல்லறத்தின் சான்றவனோ தேவர் தவத்தின் தனிப்பயனோ மூன்று கவலையாய் முளைத்து எழுந்த போதோ தோன்றி அகழ்வினையை சாகத் தொலை உழைத்தாய் மூலமே இல்லா உலகனை நீ உயரும் போலமோ யாருக்கும் பெரியவரையே கொள்கையாமல் ஆழமோ ஆழி நடையோ அடைவதற்கு பாவனோ வேலை கணக்கோ வரையாயிரும் உன் செய்கை அண்ணவைதான் சொன்ன ஒழுங்கினவோ என் செய்கை முன்னம் பிரிச்சொல்லிலா பெருஞ்செல்வம் நீ தந்தாய் மாய பிறவி மலர் மாசிலா காயத்தை நம்பி உயரின் தலையேற்றி பேய்கொள்வேன் பிறகு பிணக்கு அடுத்த எம்பெருமான் நாய் ஒற்றேன் நான் என்றார் கண்டு கொண்டே
வானினும் உயர்ந்த மானம் போற்றவர்களே, என்னை கொள்ளியில் கொண்டு கொள்ளை சிற்றின புலமையோடும் தெரிவுற செய்து வெற்று அரசியை எம்மை வீடு எனக்கு விட்டார். வந்தாய் மறைந்து பிரிவாய் வருந்தும் மழை அழைத்தல் முதலோர் தந்தாவை தாவை இறைவாம் திறந்து விளையாடுகின்ற தனியும் சின்னா புலங்கள் கலைவாய் தளர்ந்து துயர்கூறல் என்ன செயலும் என்னாய் வருந்தல் உடையாய் வருந்தல் என இன்னும் நம்பி புரிவார் தேவாதி தேவர் மலராலும் முன்பு திருநாமம் போது செயலும் மூவாகி என்னாலும் உலகிலேயோடு ஏழும் கலைவாழும் ஏழ்மை முதல்வா மேவாக இன்பம் அவை மேவி மேவ நெடுவீடு காட்டு அமுனியாய் ஆவாய் வருந்தி அறிவாய் போல் ஆயின் அவையேற்ற மாயை அறிவார் எழுவாய் எவர்க்கும் முதலாகி ஈரோடு இடையாகி எங்கும் உடையாய் பழுவாகி எவர்க்கும் வரணிய தந்தை அவரால் வழங்கல் பெறுவாய் தொழுவாய் உணர்ச்சி தொடராத தன்மை உருவாய் மறைத்து துயராய் அழுவாய் கொடுத்தல் முறை போலும் ஆரின் அதேக மாயை அறிவார் முன்னோக்க வைத்த இருவருக்கும் ஒத்தி ஒருவருக்கும் உண்மை உரையாய் முன்னோக்க நிற்றி உலகுக்கு ஒத்தி முடிவுறுத்தி என்று முடியாய் என்னக்கும் இன்ன செயலோ இது என்னில் இருளக்கும் என்று நீயாய் அந்த முனை கொள் தீரே கொள் ஆரை அதேக மாயை அறிவார் ஆனால் அழைத்து முடியாமல் நீதி வருவாய் வேணாய் உனக்கு ஓர் பொருள் வேண்டும் என்று பெருவான் அறுத்து விளையாய் ஊனாய் இருக்கும் உயிராய் என்று உணர்வாய் பெண்ணி உருவாய் ஆனாய் மற்றும் அறியாதி அதிரேகமாய் ஆனந்தம் இல்லை பலகின்றும் ஒன்று தனியென்றும் ஒன்று தனியார் ஞானம் தொடர்ந்த சூழலும் ஒன்று நயனம் தொடர்ந்த ஒய்யார் வானம் தொடர்ந்த பலம் என்றும் ஒன்று மறைநாளும் அர்த்தமறியாது ஆனந்தம் என்றும் அயலென்றும் ஆரின் அதிரேகமாயே அறிவார் மீளாத வேதம் முடிவில் கல்வியை மெய்யாத மெய்யின் நினையும் கேளாத சிறையென்று சொன்ன ஒளிவார்ந்த சொன்ன கடவான் மாறாத நீதி சுடரானே முக்கன் அபிமானம் இல்லை கைகூர் ஆளாயின் வாழ்க்கை அரசாட்சி ஆரின் அதிரேகமாயே அறிவார் சொல்லும் பொருளால் புதிய மழையின் தொடர்ந்து கொண்டிருவார் உயிரோடு எழுதி சரணம் எழுதி உயிர் சங்கம் அங்கே நோயோடு கொடியாய் மாயை அறிவார் மரங்காயின் புத்தி மரவாயின் புத்தி நயரும் யாரும் அறியே துறங்காயின் புத்தி துறவாயின் புத்தி ஒரு தன்மை சொல்ல அறியார் திறங்காயின் புத்தி திறவாயின் புத்தி திறவான் நன்கு பெரியோர் அரங்கான் திருத்தல் அறிந்து ஆக ஆரின் அதிரேக மாயை அறிவார் நினைவார்க்கு முற்றும் உடனே படைத்தி அவை ஏந்தி என்றும் விளையார் நினைவார்க்கு நெஞ்சி குறுகாம முற்றி அறியாமை முற்றி மனமா முனைவர்க்கு முத்தி அமரர்க்கு முத்தி முழுகூட என்னும் முதலோ அனைவருக்கும் முத்தி அறியாமை ஆரை அதிரேக மாயை அறிவார் எரித்தாலும் ஏற்படுவாரும் இன்ன பொருள்கண்டு இறங்குவாரும் செறித்தாரின் உண்மை எனமாய் தன்மை தெரிகின்றது உண்மையை விரிந்தார் விரிந்த பொருளோடு போதி விரியாது நிற்கின்ற வேறு அறிந்தார் அறிந்த பொருளாகி ஆரியும் அதிரேகமாய் அறிவார் வேறு ஆயுதங்கள் உடையாய் பொருளோடு நின்று விரியாய் நீராய் விரிந்து திரிவாய் தினந்தோறு ஆணையரும் என்று பெரியாய் கூறாய் உண்மை உடையாய் திரண்டு ஓர் உருவான கோடல் மொழிபோல் ஆராயும் ஏழு நிலையாகி ஆரி அதிரேகமாய் அறிவார் அரியணை அண்ணன் தாங்க அங்கதன் விளைவான் என்ற வரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விளைசிறி குழலி ஓங்க வெண்ணையும் சடையும் தங்கள் மறுபுலோ கொடுக்க வாங்கி வசித்தனே புனைந்தான் கோடி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை காப்பி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறுயிர் காக்க ஏறி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு கையாள போய் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் என்னை அழைத்து காப்பான். சேரந்து கம்பன் விழாவில் கம்பன் வாய் வைத்த
பாடல்களை நாங்கள் எங்கள் வாயால் பாட கிடைத்த இந்த ஒரு நல்ல புண்ணியத்திற்கு தேர்தல் கம்பர் விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உலகம் யாவையும் காவலவாக்களும் இளைஞர்களும் நீங்களும் நீங்களா அதையெல்லாம் உரையாடுவர் தலைவர் அண்ணவருக்கே சரணாங்களே சிறுகுணத்தால் தெரிந்து அருணாநிதியை எக்குணங்கள் அறிந்து எண்ணிய மூன்றனும் உட்குணத்தவரை முதலோர் அவர் நடப்புதல் நன்றாலும் ஆதி அந்தம் அரியணை அலாவி கூறினார் அளவில்லாம் வேதம் என்பன படிவங்கள் எப்படியோ ஓதப்பொருள் நாட்களி ஒன்றினோடு ஒன்று ஒவ்வாத புத்தகங்கள் ஒன்று கொடுத்தால் அவை உண்மை கொடுக்குமோ அடுத்த சலாம் பருவ நிகழ்கை எடுத்து மெய்கல்வி உடுத்த திசை அனைத்திலும் சென்று ஓய்வுள்ள உறுதியரால் அடுத்த பெருங்களின் மூலத்தாலும் பரமே பரமே என்று ஒரு நீயோ அன்று ஏன் என்றாய் புறம்கான அவன்கான ஒரு முகத்தின் அருளோக்கம் இரண்டாத தாமரைக்கண் எம்பெருமான் அறிமுடியால் அரண்காத உனக்கு ஒரு ஆறும் துறப்பதை தொழிலாக தோன்றினோர் தோன்றிய கால் மறப்பதோ தம்மை அறிவிக்கிறாகி மற்ற அவர்கோடு பிறப்பதோ எவருக்கும் தாம் பெற்ற பதம் பெற இறப்பதே பிறப்பதே என்னும் விளையாட்டு அணிநின்ற பெருங்குழலி கடற்கடற்கும் துணை பற்றி நனிநின்ற சமயத்தோர் எல்லாரும் நனவு என்ன அணிநின்ற தற்கொலையின் தலைமூர்த்தி நீயாகி இனிநின்ற முதல்தேவர் எனக்கொண்டு என் செய்வாரே ஓயாத மலரடையே உணராக உலராகி மாயாத வானவர்க்கும் மற்றொழிந்த பண்பிற்கும் நீயாகி முதல்தானே விரிவுரையாக ஈன்றெடுத்த தாயாக நீயாதி பரம்பரமும் பின்னரே உலகங்கள் ஆயாத சமயமும் பின்னடையவே அடையவில்லை நீயாதி ஒழுங்கினார் தெரிவித்தார் தீர்ந்தோ நீயாத பெருமாய விளையாட்டு வேண்டுமோ தாய்தன்னை அறியாத தன்மை இல்லை தன்னை ஆயுள் உலகின் தாயாகி கைய அவை உன்னை நிறைவேற்றார் மாயை வாராதே வரலாய் மன்னலாம் என்று உலகம் பரவலும் நிறைவான் உன்னால் தெய்வம் எப்போதோ ஒரு கண்டு அண்ணா ஊட்டியே அந்தனர் பாட்டு அந்தேகம் மின்னலால் இல்லாமே கிழிகின்றார் ஒரு அரிய சமயங்கள் புகழ்கின்ற உத்தேரி இருவினையும் உரையாகும் அருந்தவம் என்று எழுதுவார் திருமுறையும் மணிப்பார்கள் உனக்கு என்ன சேர்வார் ஒருவினையும் இல்லாதோர் புறமுதியார் புறக்காதல் அறவாதி சுமந்தியார் அரியத்தின் ஏற்றுமையார் ஒருவாயின் வினந்தியார் ஓரடியார் கொடுத்தியார் திருவான நிலமகளை இங்கு அறிந்தால் சீராகும் ஒருவாறு மக்கள் மணிமாதிரி வைக்குவார் மெய்யைத்தான் செய்வதற்கு நீ விதித்த மண்ணுயிர்கள் இயத்தான் ஆகாதோ உனக்கு என்ன குறைவுண்டோ கையத்தால் தானத்தால் மறுவாய்க்கு அருந்தளித்த ஐயத்தால் சிறிதரையில் கதைத்தாலும் உலகையா அன்னமாய் அருந்தரைகள் அடைந்தாய் நீ அவை உன்னை முன்னதோர் ஊகித்தார் எல்லாரும் பொய்சாரோ பின்னமாய் தோன்றாத நீரே பொய்யாயோ என்னமா மாயமில்லை ஏனனாய் மகிழ்ந்தாய் ஒப்பிரையில் பெறலைய ஒருவா முன்னுவந்து உரையும் அப்புரையில் உயர்ந்து அடியே இறந்தவற்றால் அணுகுதலாய் இப்பிறவி கடற்கடந்தை இனிப்பிறவே இருவினையும் துக்குரலில் நீண்ட சிறைப்படியால் துடைத்தாய் நீ உபசன்மார் கொள்ளவர்கள் உன்னாரை சேர்க்கும் சுருதி பெருங்கரையில் சொல்பொருள் கற்பிக்கும் சிவசன்மார் நகரத்தில் தென்னெறியில் வைக்கும் இருவருக்கும் வீரருக்கும் சிங்காமை தங்கள் கவசமாய் ஆர்மியாய் கண்ணாய் மெய்த்தவமாய் கடையிலாய் ஞானமாய் காப்பானை காண கவசமாய் சிந்தை அறிந்து அயலே நின்றான் அறியாதான் போல அறிந்தையெல்லாம் சொல்வான் ஓய்ந்தும் பொருளனுக்கும் தோயாது நின்ற சுடரே தொடர்ந்து அன்பு சுற்றமே பற்றி நீந்த எல்லாம்
முன்பே போல முறையற்ற அண்டங்கள் ஒன்றுமிருந்து உன்னுள்ளே தோன்றி ஒளிகின்ற பக்க மனிதற்கு ஏதோ பரம்பரை மின் செய்கை கல்வி நினைக்கிறவோ நீ மறைவு உன் செய்கை அன்னவை தான் சொன்ன பொழுகிறவோ என் செய்கை முன்னம் மலர் செய்கை ஏறார் மின் செய்வது யா பெருஞ்செல்வம் மாயப் பிறவி மழை நீக்கி மாசீலா காயத்தை நல்கி துயரின் கரையேற்றி வேகொட்டு சேவை பிணக்கரத்தை பெருமான் நாய் கொட்டு என்ன நடவடிக்கை நான்
White சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இறைவணக்க பாடலுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த கதையை சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த பாடலை பாடியவர்களையும் இதற்கு முக்கிய காரணகர்த்தாவுக்கும் நாம் நம்முடைய மரியாதைகளை செய்ய இருக்கிறோம். ஒரு பள்ளியில முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒன்றரை மாதங்களுக்கு முன்னால சொல்லியிருந்தோம், 50 மாணவர்கள் தேவை. இங்க எங்களுடைய கம்பர் விழாவில் வழக்கமாக இறைவணக்கம் என்று நாங்கள் வைப்பது பள்ளி மாணவர்களை அழைத்து அவர்களை வைத்து கம்பராமாயண பாடல்களை பாடச் செய்வோம். இதுதான் ரொம்ப காலமாக இருந்து வருகிற வழக்கம். சாகனை சரிய காலத்திலிருந்து அதுதான் நடத்துகிறோம். அதற்கு பிறகு ஓரிரு மாற்றங்கள்லாம் இருக்கு. இப்ப கடைசியில் என்ன ஆச்சு, ஒரு 1.5 மாசம் முன்னாடி சரின்னு சொன்னாங்க. 3 நாட்களுக்கு முன்னாடி அந்த பள்ளி பிள்ளைகள் எல்லாம் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்காக சென்று விட்டார்கள், எங்களால் வர முடியவில்லை என்று சொன்னார். நான் சொல்றது 100% உண்மை. எங்க போறதுன்னு தெரியல எங்களுக்கு. அப்போ மாணவர் கம்பர் கழகம் என்று சென்னையில் இயங்குகிறது. அதனுடைய பொறுப்பாளர் பத்மா மோகன் அவரிடத்தில் பேசினேன். என்ன செய்யலாங்க, எங்களுக்கு மாணவர்கள் வேண்டும், மாணவர்கள் தான் இறைவனுக்கும் பாடணும் எங்க வழக்கம். அவர்கள் கோவில்பட்டி கம்பன் கழகத்தை சார்ந்த திரு ஞானவே சரவணன் அவர்களுக்குள்ள இதை பற்றி சொன்னார். அவருடனே என்னை இழைத்தார். நாங்கள் பேசினோம். 1.5 நாள், நான் போய் சொல்லல, ஒரு நாள், ஒரு அரை நாள் போவா. அதில்
இந்த 10 பிள்ளைகளை பிடித்து தேடி பிடித்து அவர்களுக்கு பாடலை கற்றுக் கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேல நேற்று மதியம் 2 மணிக்கு கிளம்பி கோவில்பட்டியிலிருந்து நேற்று இரவு 11 வரைக்கும் வந்தார்கள். இன்றைக்கு மாணவ மணிகள் நம்மிடையே அமர்ந்து அந்த கம்பனுடைய பாசுரங்களை பாராயணம் செய்திருக்கிறார். இவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? இவர்களை மிகச் சிறப்பு செய்ய வேண்டும் என்று அரசு மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஏதோ ஒரு ஊக்கத்தொகை அளிப்பதாக சொல்லியிருந்தார்கள். முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் காலமான காரணத்தினால 7 நாட்களுக்கு எந்த அரசு விழாவும் நடக்கக்கூடாது என்கிற ஒரு பெரிய கட்டுப்பாடு இருப்பதால் எங்களால் உதவ முடியாது என்று நேற்று மதியம் சொல்கிறார். அதற்கு பிறகு அதற்குள்ள ஏற்பாடுகளை நாங்கள் இதை செய்து இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கம்பர் விழாவை நடத்துவதில் அத்தனை சிக்கல்கள் இருக்கு. அதை ஒரு முறை யாராவது எழுந்து நடத்தி பார்த்தால்தான் நமக்கு தெரியும். இதே சென்னை, புதுவை என்று மிகப்பெரிய நகரங்களிலே செய்யலாம், அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நம்ம ஊரை போன்ற ஒரு சின்ன ஊர்ல அது கம்பன் பிறந்த ஊராகவே இருந்தாலுமே அதில் இத்தனை சிக்கல்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி 400 கிலோமீட்டருக்கு மேல 7-8 மணி நேரம் 9 மணி நேரம் பயணித்து வந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவ செல்வர்களுக்கும் நாம் ஒரு பலத்த வேண்டுகோள். அந்த அத்தனை மாணவ செல்வர்களுடன் சேர்ந்து அவருடைய ஆசிரியரும் அவருக்கும் இவர்களை வழிநடத்தி கோவில்பட்டி கம்பன் கழகத்தினுடைய பொறுப்பாளர் செயலாளர் திரு ஞானவே சரவணன் சரவண செல்வன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். அவரை மேடை கழிக்கிறோம். அவருக்கு ஒரு சிறு ஒரு மிக சிறு உதவி செய்வதற்காக முன்னாள் நம்முடைய பேரழுந்தூர் கம்பர் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு பஷீர் அகமது அவர்களுடைய மகனை மேடை நமது திசா மெட்ரிக் பள்ளி தாளர் பர்வேஸ் முகமது அவர்கள், கோவில்பட்டி கம்பன் கழக செயலாளர் சரவண செல்வன் அவர்களுக்கு நமது ஊர் கம்பன் கழகத்தின் சார்பில் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக இந்த மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்து தானும் வருகை தந்து இந்த மாணவ செல்வங்களின் ராமாயண பாராயணத்தை ஒருங்கிணைத்து நடத்தி தருகின்ற தமிழாசிரியை திருமதி ராதா அவர்களுக்கு திருமதி ஆமதி தேவநாதன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்தது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பு செய்ய எதிரில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் ஒவ்வொருவராக அழைக்கின்றேன். அவர்கள் சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாணவன் தீபக் அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு கண்ணனையா அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். மாணவன் அருள் டேவிட் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மயிலாடுதுறையைச் சேர்ந்த எழுத்தாளர் திரு ஐயாசாமி அவர்களை சிறப்பு செய்ய வருமாறு அழைக்கின்றேன். மாணவி சுபத்ரா அவர்களுக்கு சிறப்பு செய்ய திருவாரூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஐயா சீனிவாசன் அவர்களை வருமாறு அழைக்கின்றேன். உதயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய உதயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய நமது ஊர் வர்த்தக சங்க தலைவர் திரு குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன்.
சோனியா அவர்களுக்கு சிறப்பு செய்ய தம்பி குருமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். பிளஸியா அவர்களை சிறப்பு செய்ய திரு ரவிச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். சௌந்தர்ய சோனியா அவர்களை சிறப்பு செய்ய அண்ணன் அக்பர் அலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மனோரஞ்சிதம் அவர்களை சிறப்பு செய்ய தம்பி கோமல் மனோகரன் அவர்களை அழைக்கிறேன். சக்தி செல்பவர்கள் அவர்களை சிறப்பு செய்ய தொடர்ந்து நமது பகுதியிலே 50 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பெரிய அளவிலான பணிகளை ஒளி அமைப்பினை சிறப்பாக செய்து வருகின்ற அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு வித்யா பாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்ய நமது ஊரை சேர்ந்த கம்பர் கழகத்தின் பொறுப்பாளரும் குத்தாலத்தில் சிறப்பாக ஒரு வணிக நிறுவனங்களை நடத்தி வரும் சக்திவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு இன்னொரு அறிவிப்பு. ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஆர்வலர் ஒருவர் வீரராகவன் சம்பத் என்கிற பெயரில் பிரச்சாரம் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார். அதில் இளையோருக்கு மிகச் சிறியவர்களுக்கு கல்வி கற்க தூங்குபவர்களுக்கு நம்முடைய செக்யூலர் கல்வியில நம்முடைய ஆன்மீகம் இல்லை என்கிற காரணத்தினால தனியாக நம்முடைய இதிகாச புராணங்களையும் இலக்கியங்களையும் பற்றி தனியாக புத்தகங்களை அளித்து வருகிறார். அவர் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் வேறு வேலை காரணமாக அவர் வர முடியவில்லை. அவரிடமிருந்து புத்தகங்களை வாங்கி இன்றைக்கு பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிறு தன்மை. சார் கொஞ்சம் தள்ளுங்க சார், கொஞ்சம் தள்ளுங்க. அப்படியா சார், வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. நமது ஊரை சேர்ந்த தற்போது சோழப்பேட்டை மாதிரி பள்ளியில் கல்வி பயின்று வரும் 11ஆம் வகுப்பு மாணவி சுவாதி அவர்கள் தற்போது தன்னுடைய சிற்றுரை நமது ஊர் கம்பர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா பொன் இர்லாந்தி அவர்களை வரவேற்கின்றோம். தலைப்பில்
பயணமாக இருப்பதால் மாலை வரை இருப்பதாக சொன்னவர்கள் இப்போது உடனடியாக புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு பேரரசூர் கம்பர் கழகத்தின் சார்பிலும் கிராமவாசிகளின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் வருகை உறுதியாவதை வரை இந்த மாணவ செல்வங்களின் முறையும், அதனைத் தொடர்ந்து நாகை சின்னியா மிஷன் சுவாமி ராமகிருஷ்ண ஆனந்தா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உரையும், நமது ஊரைச் சேர்ந்த ஆசாம் திரு அரங்கராஜன் ஐயா அவர்களின் உரையும் இன்றைய காலை நிகழ்வினை அலங்கரிக்கும். அடுத்ததாக நாம் எப்போதும் செய்வது போல் இந்த மாணவ செல்வங்களின் பயிற்சி பட்டறையாக இந்த கம்பர் விழா நிகழ்வுகளில் நமது ஊரைச் சேர்ந்த சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த மாணவ செல்வங்களை மேடையேற்றி அழைத்து பார்க்கும் அந்த பணியில் இப்போது நமது ஊர் அரசினர் உயர்நிலைப் பள்ளி மாணவி என் அனுஸ்ரீ அவர்கள். கிராமத்திற்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். கம்பர் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழியில் சொல்வன்மை கொண்டவராக இருந்த அவர் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழியில் சொல்வன்மை கொண்டவராக இருந்த அவர் ஆழமான கவிதை அனுபவங்களையும் கற்பனையாற்றலையும் புலமை திறனையும் கொண்டு அவரது சமகாலத்து புலவர்களான சேக்கிலார், ஒட்டையங்குத்தர் போன்றோரின் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார். கம்பர் ராமாயணம், சிலையெழுபது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி மற்றும் மும்மணிக்கோவை போன்றவை அவர் படைத்த படைப்புகளாகும். இதில் கம்பர் ராமாயணம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தலை சிறந்த காவியமாக கருதப்படுகிறது. மேலும் கம்பரின் தனித்துவமான கவிஞிய பாணியில் அதை படித்ததால் அது உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றது எனலாம். ஒரு சிறந்த தமிழ் எழுத்தாளர், அறிஞர், கவிஞர், நாடக ஆசிரியர் என்னும் பழமுகம் கொண்டு விளங்கிய கம்பரை அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய சாதனைகள் மேலும் அறிவோம். கம்பர் அவர்கள் கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தேலந்தூர் என்னும் இடத்தில் ஆதித்தன் என்பவருக்கு மகனாக ஒற்றின் என்ற உட்பிறப்பில் பிறந்தார். அவரது பெற்றோர்கள் கடவுள் நரசிம்மன் மீது தீவிர பக்தர்கள் என்பதால் அவருக்கு கம்பர் என்று பெயர் சூட்டினர். கம்பா என்றால் தூண் என்று பொருள். பக்த பிரகலாதனை காக்க நரசிம்மன் தூணை பிளந்து கொண்டு வந்தான் என்ற பக்தி கூற்றை கொண்டு அவருக்கு அப்பெயர் சூட்டினர். தொன்மையான மொழிகளான சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழியில் பேரார்வம் கொண்டவராக இருந்த அவர் ஆழமான கவிதை அனுபவங்களை பெற்றிருந்தார். அம்மொழிகளின் அடிப்படையில் பாரம்பரிய முறையில் நன்கு கற்ற அவர் பல கவிதைகளும் நூல்களும் எழுதத் தொடங்கினர். அதன் பின் அவருடைய கவிப்புலமை 8 திக்கும் பரவத் தொடங்கியது. மாபெரும் கவிஞராக உருவெடுத்த கம்பரின் புலமையை அறிந்த அப்போதைய சோழர் மன்னர் அவருக்கு அழைப்புதல் விடுத்தார். அரண்மனைக்கு சென்ற அவர் மன்னரின் அன்பு கட்டளைகளுக்கினிய அவருடைய படைப்புகளும் சிலவற்றை அவருக்கு பாடி காட்டினார். அவரது கவித்திறனை நேரில் கண்டு வியந்த சோழர் மன்னர் அவருக்கு கவி சக்கரவர்த்தி என்னும் பட்டத்தை வழங்கி அவருக்கு சொந்தமான பேருவாரிய நிலத்தை பரிசளித்து அதற்கு கம்பநாடு என்று பெயர் சூட்டினார். கம்பரின் தாய்மொழி தமிழ் என்றாலும் அவர் சமஸ்கிருதத்திலும் புலமை பெற்று விளங்கினார். அதற்கு சான்று அவர் எழுதிய கம்பர் ராமாயணம். கம்பர் ராமாயணம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தனி சிறந்த இடத்தை பிடித்தது. வாழ்வில் எழுதிய ராமாயணத்தில் 24,000 ஈரடிகள் இருக்கும். ஆனால் கம்பர் ராமாயணத்தில் 11,000 சக்திகள் இருக்கும். கவி சக்கரவர்த்தி கம்பர் கிபி 1650ஆம் ஆண்டு இயற்கை ஏற்றினார். நன்றி, வணக்கம். மாணவிக்கு சிறப்பு செய்ய நண்பர் திருஞானம் அவர்களை நடிகர். எப்போதும் அவங்க பேசுகிற அந்த தலைப்புகளில் திறமையாக இருக்கவங்களை இங்கே பேச சொல்லுவேன். இந்த ஆண்டு எல்லா பள்ளிகளிலும் கம்பரை சார்ந்து பேச வேண்டும் என்று சொன்னதுனால பசங்கள்கிட்ட சிறு சிறு தரங்கல்கள் இருக்கும்.
தொடர்ந்து நாம் கம்பரை சார்ந்து பேசணும்னு சொல்லி பழக்கப்படுத்திட்டோம்னா ஒரு சில ஆண்டுகள்ல அவங்களும் சரியா தயாராகிடுவாங்க. அதற்கான நோக்கம் தான் இது. அடுத்ததாக நமது ஊர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியின் மாணவர் ஏ ஹரிஹரன். வணக்கம். நான் இப்போது எடுத்த தலைப்பு கம்பர் பிறந்த தேர்ந்தூர். ஆதித்தர் அர்ச்சகர் திலகவதி அம்மையார் இவர்களுக்கு கிபி 840 பிறந்தார் கம்பர். இவரின் இயற்பெயர் ஏகம்பர். கம்பருக்கு 5 வயதாகிய போது குருகுலத்தில் சேர்க்க சென்றனர். அப்போது நமது ஊர் குருகுலத்தில் ஆசான்களாக இருந்தவர்கள் கவிவான பண்டிதர் மற்றும் அமுதனார். இவர்களின் சிஷியனாக கம்பர் சேர்ந்தார். அப்போது இவர்கள் கம்பரின் சாதுரியமான பேச்சுகளாலும் செயல்களாலும் வியப்புக்குள்ளாயினர். நமது ஆமரியப்பன் திருக்கோவிலுக்கு சடையப்ப வள்ளல் வருகை புரிந்திருந்தார். அப்போது கம்பர் உழவை பற்றி செய்தி எழுதி கொண்டிருந்தார். சடையப்ப வள்ளல் கம்பரை பார்த்து ஏனப்பா நீ யார் என்றார். அதற்கு நான் ஆதித்த குருக்களின் மைதன் என்றார். உடனே வள்ளல் உனக்கு எதில் விருப்பம் என்றார். எனக்கு வடமொழி புலமை பெற விருப்பம் என்றார். அதற்கு வள்ளல் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார். பிறகு வடமொழி புலமை பெற்ற கம்பர் பல வடமொழி நூல்களை தமிழுக்கு மாற்றினார். அதில் ஒன்றுதான் கம்பராமாயணம். கம்பரால் தமிழுக்கு மாற்றப்பட்டதால் இது கம்பராமாயணம் என்று பெயர் பெற்றது. தேர்தல் கம்பர் வாழ்ந்ததற்கு அடையாளமாக கம்பர் பேரு உள்ளது. கம்பர் வாழ்ந்த காலத்தில் தன் கைப்பட மண்பாண்டங்கள் செய்து சமைத்து உண்ட பிறகு அதை உடைத்திருப்பார். அந்த பாண்டங்கள் புதிய புதிய வேடானது. பிறகு ஆயிரத்துக்கு பிறகு அதை 800 வருடங்களுக்கு முன்பு உள்ளது என்று தெரிய வந்துள்ளது. இதுவே கம்பர் வேடு என்று பெயர் பெற்றுள்ளது. இத்தனை விஷயங்களும் யாருக்கு தெரியும்? 100ல் 50 பேருக்கு மட்டுமே தெரியும். அந்த 50 பேரும் தான் இப்போது கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் நம்ம தமிழ்நாட்டை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி, வணக்கம். மாணவ
அவர்களின் கவித்திறனை நேரில் கண்ட அப்போதைய சோழ மன்னன் அவர்களுக்கு கவிகளின் அரசன் என்று அர்த்தமுடைய கவிச்சக்கரவர்த்தி என்ற படமும் அவருக்கு சொந்தமான பெருவாரியான நிலத்தை வழங்கி அதற்கு கம்பன் நாடு என்றும் பெயர் சூட்டினார். கம்பனின் தாய்மொழி தமிழ் என்றாலும் அவருக்கு சமஸ்கிருதத்தின் மீது அதிக பற்று இருந்தது. அதற்கு சான்று கம்பராமாயணம் ஆகும். வடமொழியில் சமஸ்கிருதத்தில் முனிவர் வால்மீகியால் எழுதப்பட்ட ராமாயணத்தை கம்பர் அவருக்குரிய பாணியில் மீண்டும் அதை எழுதினார். அதுவே அவர் சமஸ்கிருதத்தில் பெற்றிருந்த அதீத புலமைக்கு சான்றாக விளங்குகின்றது. கம்பர் குறுகிய காலத்தில் தமிழின் பெருமையை உலகமே செய்ததால் அவர் கம்பன் நாட்டாழ்வார் என்றும் அழைக்கப்பட்டார். கம்பராமாயணம் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த நூலாகும். தமிழ் இலக்கியத்தை வானளவு உயர்த்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. கவிதை வடிவங்களில் புலமை பெற்றிருந்த கம்பர் அவர்கள் எழுத்து வடிவங்களில் தமது புலமை திறனை காட்டியுள்ளார். வால்மீகியால் எழுதப்பட்ட ராமாயணத்தில் 24,000 நீரடிகள் இருக்கும். ஆனால் கம்பராமாயணத்திலோ 11,000 சந்தங்கள் தான் இருக்கும். இதிலே கம்பர் அவர்கள் தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்ப உணர்வுகளுக்கு ஏற்ப கம்பராமாயணத்தை மாற்றியமைத்துள்ளார் என்பதை காண முடிகிறது. தமிழ்நாட்டில் எவ்வளவோ தமிழ் அறிஞர்கள் இருந்தாலும் கம்பர் அவர்களே உள்ள இலக்கை யாராலும் வெட்டி பிடிக்க முடியவில்லை. தமிழ் அறிஞர்களின் மத்தியில் கம்பர் அவர்களின் படைப்புகள் இன்றளவு இன்றியமையாததாக உள்ளது. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி, வணக்கம். மாணவனுக்கு சிறப்பு செய்ய தம்பி எஸ். ராஜேஷ் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக நமது ஒரு அரசினர் உயர்நிலைப் பள்ளி மாணவி சபரீஸ்வரி. ரவி இந்த போட்டோ அவன் செல்லு. இங்கு அமர்ந்திருக்கும் சான்றோர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. கவிஞரின் உலகம் விட எல்லையற்றது, கால எல்லையற்றது. கவிஞரின் சிந்தனைக்குள் உருவாகும் காட்சியினை சொல்லை கொண்டு எழுப்புகிறான் கவிஞன். கலையின் உச்சம் பெறுவதுதான் கவிஞரின் எல்லையாகிறது. கம்பன் அப்படிப்பட்ட கவிஞன். அதனால்தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி பெருமைப்படுகிறார். அத்தகைய தனி சிறப்பும் பெருமையும் கொண்ட கவிஞனை பற்றி நான் பேச வந்துள்ளேன். கம்பன் என்பவர் தமிழில் நூலாசிரியரும் கவிஞரும் ஆவார். இவர் சமஸ்கிருதத்தில் இயற்றிய வால்மீகி ராமாயணத்தை தழுவி தமிழில் ராமாவதாரம் என்ற நூலை இயற்றியவர். பிற்காலத்தில் அதுவே கம்பராமாயணம் என்று அழைக்கப்பட்டது. இது 6 பகுதிகளை உடையது. கம்பராமாயணத்தை படித்த பலரும் கம்பரின் கவித்திறனை பாராட்டியுள்ளனர். கல்வியில் பெரியார் கம்பர், கவி சக்கரவர்த்தி, கம்பன் வீட்டு கட்டித்தரையில் கவிபாடும் என்ற போன்ற முதுமொழிகளுக்கும் பட்டங்களுக்கும் உரியவர் கம்பர். சோழ நாடான தேர்தல் வரை சேர்ந்தவர் கம்பர் என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்றாகும். விருந்தும் எண்ணும் உன் பாடல் புரியான் கம்பர் என்பது அவருடைய புகழை காட்டுகிறது. சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது போன்ற நூல்களையும் இயற்றியவர். எத்தனை நூல்களும் இதிகாசங்களும் தமிழ் இலக்கியத்தில் இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய இதிகாசமாக கருதப்படுவது கம்பராமாயணமே ஆகும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவி சபரீஸ்வரிக்கு சிறப்பு செய்திட ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு ராஜசேகரன் அவர்களை அழைக்கின்றேன். நிறைவாக ஆத்தூர் எஸ்ஆர்என்எம் கல்லூரி மாணவர், இளங்கலை விலங்கியல் மாணவர் கோவில்பட்டி தீபக் அவர்கள். ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணமும் தூய உருப்பலிங்கு போல்வார் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது. படிகளிடமும் பவள செவ்வாயும் கடிகமிழ் பூந்தாமரை போல் கையும் துடிகளை அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ. கம்பர் பிறந்த இந்த பெருமைக்குரிய மண்ணில் சார்ந்த பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவன்பான வணக்கம். இந்த பெருமைக்குரிய மண்ணில், கம்பர் பிறந்த மண்ணில் கம்பருக்கென்று இந்த விழா இந்த காலை பொழுதில் இனிதே தொடங்கி இருக்கிறது.
அப்படிப்பட்ட இந்த இனிய நேரத்திலே 10,000க்கும் மேற்பட்ட முத்தான கவிதைகளை எழுதி வைத்திருக்கக்கூடிய கம்பனினுடைய காப்பியத்தினுடைய தொடக்க பகுதியில் சில கருத்துக்களை அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன். காப்பியத்தினுடைய தொடக்கம் என்றால் அது பாலகாண்டம். சரி, பாலகாண்டத்தின் தொடக்கம் எது? தொடக்கத்தில் கம்பர் நாட்டை பற்றியான வர்ணனை எல்லாம் சொல்லி முதலாக கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு இடம் என்று சொன்னால் அது திரு அவதார படலம். ராமபிரானினுடைய உயர்ந்த அவதார நோக்கத்தினுடைய முதல் தளிர் அந்த இடத்தில் தான் தொடங்குகிறது. அந்த படலம் குறித்த ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒட்டுமொத்த காப்பியத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஒரு இலக்கிய ரசிகராக நாம் அணுகிவிடலாம். அதே போல அந்த எல்லா இடங்களையும் ஒரு பொது ஜனமாக இருந்து நாம் படித்து நிறைவு செய்து விடலாம். ஆனால் இந்த திரு அவதார படலத்தினை ராமபிரானினுடைய ஒரு பூரண பக்தனாக எளியனாக இருந்தாலும் கூட அந்த இடத்தை நாம் அழகாக கற்று ரசிக்கலாம் என்பதற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த திரு அவதார படலம். இந்த படலத்தை தொடங்குகிற கம்பர் தசரதனுடைய தோற்றத்தோடு தொடங்குகிறார். தசரதன் ஒரு நாள் தன்னுடைய அரசவையிலே சோகமாக அமர்ந்திருக்கிறார். இதை பார்க்கிறார் குலகுருவான வசிஷ்டர். இந்த இடத்தை கம்பர் மிக அழகாக எழுதியிருப்பார். இந்த இடத்திற்கு நான் கவிஞர் வாலியினுடைய வரியை துணை கெடுக்கலாம் என்று நினைக்கிறேன். தன்னுடைய அவதார புருஷன் என்கிற நூலிலே கவிஞர் வாலி எழுதியிருப்பார், எவராலும் வெல்ல முடியாத வேந்தனுக்கு எவரோடும் சொல்ல முடியாத சோகம் ஒன்று இருந்தது என்று அவர் எழுதியிருப்பார். அப்படி ஒரு மீளாத துயரத்தில் தன்னுடைய முகத்தை வாட்டி வைத்துக் கொண்டு தசரதன் அங்கே அமர்ந்திருக்கிறார். இதை குலகுருவாகிய வசிஷ்டர் பார்க்கிறார். என்ன எப்பயும் இல்லாத மாதிரி இன்னைக்கு சோகமா அமர்ந்திருக்கிறாரே மன்னர் என்று பார்த்து, மன்னா உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று வினவுகிற போது தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரின் மீது பெரிய மரியாதை கொண்டு அவரை வணங்கி தசரதன் பேச தொடங்குகிறார். பெருமக்களே, கம்பனினுடைய ஒட்டுமொத்த காப்பியத்தில் எல்லா விழுமியங்களையும் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு இடத்தில் ஒரு மன்னன் தன்னுடைய முதல் அறிமுகத்திலேயே தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரை வணங்கி பேச தொடங்குகிறான் என்று கம்பர் எழுதுகிறார் என்றால், இன்றைய தலைமுறை குருமார்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு ஆகச்சிறந்த தொடக்கத்தை கம்பர் அந்த அறிமுகத்திலேயே நமக்கு தந்திருக்கிறார். அப்போ தசரதன் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரை வணங்கி பேச தொடங்குகிறார். இந்த நாட்டினை நான் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து விட்டேன். எனக்கு பின்னால் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய குறையை தீர்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? உருவகை ஒடுக்கி இந்த நாட்டை நான் ஆண்டு விட்டேன். எனக்கு பின்னால் இந்த வையகம் வருகினால் என்ன செய்வது? கலக்கம் உண்டாகுமோ அப்படின்னு சொல்றார். இந்த இடம் நம் பலருக்கும் கேட்டிருக்கக்கூடிய இடம். அதாவது பொதுவா ஒரு அரச பதவியிலிருந்து நாம் விடுவித்து கீழே போறோம் அப்படின்னா என்ன நினைப்போம்? நம்முடைய வாரிசுகளுக்கு இந்த பதவி கிடைக்கணும், நம்மை சார்ந்தவர்களுக்கு அந்த பதவி அடுத்தடுத்து கிடைக்கணும்னு நினைப்போம். ஆனா தசரதனுடைய எண்ணம் அது கிடையாது. எனக்கு பின்னால் இந்த நல்ல ஆட்சியை தொடர ஒரு நல்ல மாந்தன் வேண்டும், அவ்வளவுதான் அவருடைய கவலை. சொத்து சேர்க்கணுமோ அவரால் அந்த ஆட்சியிலிருந்து நிறைய செல்வங்களை எடுத்துக்கொள்ளணுங்கிறது கிடையாது. ஆக அப்படி தசரதன் தன்னுடைய வருத்தத்தை குலகுருவான வசிஷ்டரிடம் சொல்லுகிறார். இதுல பெரியவர் வைமு கோபாலாச்சாரியார் அவர்களினுடைய உரையை இந்த இடத்துல பார்க்கணும். தசரதன் சொல்றார், உருவகை ஒடுக்கி அப்படிங்கிறார். அப்ப இந்த உருவகைனா என்ன? எதிரி நாட்டு மன்னனை அடக்கி ஆண்ட அப்படிங்கிறது மட்டும்தானா பொருள்? கிடையாது. இந்த இடத்துல இதுதான் பெரியவரினுடைய உரை சிறப்பு. உருவகை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாரு? அகப்பகையாகிய காமம், குரோதம், இதுவும் உருவகை தான் அப்படிங்கிறார். ஆக உருவகை ஒடுக்கி அந்த மாதிரி புறப்பகையும் சரி அகப்பகையும் சரி ரெண்டையும் அடக்கி
ஆளுகின்ற ஒருவன் இந்த நாட்டினுடைய மன்னனாக அடுத்து யார் வருவார் அப்படின்னு சொல்றார். இதை நம்ம ஒரு குறிப்பாகவும் சொல்லலாம். அதாவது ராமனை பத்தி நம்ம என்ன சொல்றோம்? ராமன் யார்? ராமன் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி இருந்த ஒரு உயர்ந்த அவதார புருஷன். அப்ப அங்க பின்னாடி அப்படிப்பட்ட உருவகையை ஒடுக்கி ஆளக்கூடிய ஒருவர் தான் இந்த நாட்டிற்கு வரப்போகிறார் என்கிற குறிப்பையும் கூட இந்த உருவகைங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து நம்மால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இதை சொன்ன உடனே வசிஷ்டர் சொல்றாரு, மன்னா கவலைப்படாதீர்கள், இந்த உங்களுடைய புத்திர சோகத்தை போக்குவதற்கு ஒரு வேள்வி செய்தால் நிச்சயமாக இந்த கவலை தீர்ந்து விடும்னு சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகாக அதுக்கு என்ன செய்யணுங்கிற வழிமுறைகள் எல்லாவற்றையும் குலகுருவாக அந்த பொறுப்பிலிருந்து அவர் நமக்கு விளக்குகிறார். என்ன சொல்றாரு? ரிஷ்யசிருங்க முனிவர் என்று சொல்லப்படுகிற உயர்ந்த ஞான பார்வை கொண்ட கலைக்கோட்டு முனிவரை அழைத்து நீங்கள் வேள்வி செய்தால் உங்களுடைய இந்த புத்திர சோகம் தீரும் அப்படின்னு ஒரு விடையை தன்னுடைய மன்னருக்கு சொல்லுகிறார். அப்படி சொன்னதன் பிறகாக கம்பர் நிறைய பாடல்களை கலைக்கோட்டு முனிவரை பற்றி எழுதுவார். ரொம்ப அருமையான பகுதி. நான் நேரம் கருதி அந்த பகுதியெல்லாம் நான் எடுத்து அடுத்ததா அந்த வேள்விக்காக இப்ப வேள்வி நடக்குது. கலைக்கோட்டு முனிவரை மிகுந்த மரியாதையோடு தசரதன் சென்று அழைத்து உரோமபத நாட்டில் சென்று அழைத்து அந்த வேள்விக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைக்கிறார். செய்து வைத்து அந்த வேள்வி எல்லாம் நடக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த அக்னியில இருந்து அந்த பூதம் அந்த பிண்டத்தை தரும். அதை ரிஷியசிருங்க முனிவர் இதை எடுத்து உன்னுடைய துணைவியர்கள் 3 பேருக்கும் பிரித்து கொடு அப்படின்னு சொல்லுகிற போது தசரதன் அதை பணிவோடு பெற்றுக்கொண்டு பிரித்து தர்றார். அந்த பிண்டத்துல முதல் ஒரு பகுதியை எடுத்து முதல் மனைவிக்கு தர்றார், கோசலைக்கு தரார், கைகைக்கு தரார், அடுத்ததாக சுமித்ரைக்கு தருகிறார். இப்ப அந்த தட்டுல கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதை மீண்டும் ஒரு உருண்டை பிடிச்சு 2வது முறையாக சுமித்ரைக்கு தரார். அதனாலதான் சொல்லுவாங்க, இரட்டையர்கள் பிறந்ததற்கு அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லுவார்கள். அப்ப அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல மீண்டும் நான் கவிஞர் வாலியை அழைத்து வருகிறேன். இந்த இடத்துல கவிஞர் வாலி மீண்டும் சொல்லுவார், இந்த இப்படி பிரிச்சு கொடுக்குறாரு இல்லையா, முதல் மனைவிக்கு ஒரு பிண்டம், அடுத்து மற்றொரு மனைவிக்கு இன்னொரு பிண்டம், சுமித்ரைக்கு 2 முறை தரார் இல்லையா. இதை கவிஞர் வாலி மீண்டும் எழுதுவார், இது காவலனின் கணக்கு அல்ல, காவலன் யார்? தசரதன். இது காவலனின் கணக்கு அல்ல, கடவுளின் கணக்கு என்று எழுதுவார். ஆக எல்லா இடங்களையும் கம்பன் ஒரு ராம பக்தராக இருந்து அனுபவித்து இந்த படலத்தை எழுதியிருக்கிறான் என்பதற்கு ஆகப்பெரும் சாட்சி மக்கள் இது. அப்புறம் கொடுக்கிறாரு. அதே மாதிரி துணைவியர்கள் 3 கருவுறுகிறார்கள். அதையெல்லாம் கம்பர் எழுதுகிறார். எழுதிட்டு இப்ப ரொம்ப முக்கியமான பகுதி தசரதனுக்கு புதல்வர்கள் ஜனனமாகிற அந்த பகுதி. ஒரு சில பாடல்களை மட்டும் அந்த இடத்துல நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ரொம்ப அருமையான பாடல். ஒருவகள் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருள்மறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுக கொழுந்து எழில்காட்டும் சோதியை திரு உர பயந்தகள் திறம்புள் கோசலை என்று கம்பர் எழுதுகிறார். இதுல திரு உர பயந்தகள் திறம்புள் கோசலை என்கிற வரியை மட்டும் எடுத்துக்கொள்வோம். வைணவ மரபுல என்ன சொல்லுவது உண்டு? திருமால் ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் பூமி பந்தினையும் தன்னுடைய திருவாய்க்குள்ளாக வயிற்றுக்குள்ளாக வைத்து காத்தவர், பிரளய காலத்துல காத்தவர் திருமால் அப்படிங்கிறது வைணவ மரபு. அப்ப ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்லுவார், கோசலையை பற்றி சொல்லுகிற போது மணிவயிறு, கோசலையினுடைய வயிறு மணிவயிறு அப்படின்னு. அப்ப மணிவயிறு அப்படின்னு ஆழ்வார் போட்ட சூத்திரத்திற்கு கம்பர் இங்க பதில் சொல்றார். என்ன சொல்றார்? திருவுர பயந்தனள் திறம்புள் கோசலை. அப்படிப்பட்ட திருமாலையே தன்னுடைய வயிற்றில் இருந்து ஈன்றவள் கோசலை. அதனாலதான் சொல்ற திருவுர பயந்தனள் திறம்புள் கோசலை அப்படின்னு. அப்ப ஆழ்வார் கோடு போட்டா கம்பர் ரோடே போட்டுவாருங்கிறதுக்கு இது மற்றொரு சாட்சி. இப்ப 4 புதல்வர்கள் தசரதனுக்கு ஜனனமாகிறார்கள். இப்போ பொதுவா என்ன, 4 புதல்வர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் பெயர் வைக்கணும். இப்ப குலகுருவாகிய வசிஷ்டர் பெயர் வைக்கிறாரு. இந்த பெயர் வைக்கிற பாடல் ரொம்ப அருமையான பாடல். இதுல முதலாக மூத்த புதல்வனாகிய ராமனுக்கு பெயர் வைக்கிறார். அப்படி பெயர் வைக்கிற போது
கரா மலைய தளர் கைக்கறி எய்தே அரா அணையில் துயில்வோ என அண்ணாள் விராவி அலித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. ரொம்ப சாதாரணமான பாடல் மாதிரி தான் தெரியும், ஆனால் இல்லை. இந்த ஒரு பாடல் கம்பரினுடைய ஒட்டுமொத்த பக்தி ரசத்தையும் சொல்லக்கூடிய அற்புதமான பாடல். இது என்ன சொல்லுது? கஜேந்திர மோட்சத்தினுடைய கதை நமக்கு தெரியும். அதாவது ஒரு நாள் கஜேந்திர நாயகி யானை ஒரு குளத்துல மலர் பறிக்க செல்லுகிற போது அந்த இடத்துல முதலை அதனுடைய காலை பிடித்து வருத்தும். அந்த நேரத்துல கஜேந்திரன் திருமாலை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுகிற போது திருமால் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்ததாக ஒரு கதை உண்டு, நமக்கு தெரியும். அதை இங்க கம்பர் போடுற கராமலைய தளர் கைக்கறி எய்தே அரா அணையில் துயில்வோ என அண்ணாள் விராவி அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க ராமனினுடைய பெருமையை திருமாலினுடைய பெருமையை சொல்லணும். அப்ப திருமாலினுடைய பெருமையை சொல்லுவதற்கு எக்கச்சக்கமான பெருமை இருக்கு. திருமாலுக்கு ஒரு பெருமையா இருக்கு இல்ல, ஆயிரம் பெருமைகள் இருக்கு. ஆனா ஏன் கஜேந்திர மோட்சத்தினுடைய பெருமையை சொல்லி இந்த பாடலை கம்பர் எழுத வேண்டும்? ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கஜேந்திர மோட்சத்தினுடைய உன்னத நோக்கம் என்ன? ஒரு உயிரினுடைய துன்பத்தை அகற்றுவது கஜேந்திர மோட்சத்தினுடைய உன்னத நோக்கம். அப்ப திருமால் ஒரு உயிர் துன்பப்படுகிற போது இடர்படுகிற போது அங்கே காத்தருள்வார். அப்படிப்பட்ட ஒருவரினுடைய அவதாரமாகத்தான் ராமன் இங்கே ஜனனம் செய்திருக்கிறார் என்பதை மிக அழகாக குறிப்பாக உணர்த்துவதற்காகத்தான் 1000 பெருமைகள் ஆதர்சனமாக இருக்கிற போதும் இங்கே கஜேந்திர மோட்சத்தினுடைய பெருமையை மிக அழகாக கம்பர் எழுதி கராமலைய தளர் கைக்கறி எய்தே அரா அணையில் துயில்வோ என அண்ணாள் விராவி அலி தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தன் அப்படின்னு போடுறார். சரி, இதுல இன்னொரு குறிப்பையும் பெரியவர்கள் சொல்வார்கள். என்ன அப்படின்னா, இப்ப இந்த 4 புதல்வர்களுக்கும் பெயர் வச்சாச்சு. அதே மாதிரி ராமனுக்கு பெயர் வைக்கிறார்கள். பரதன், இலக்குவன், சத்ருகனுக்கு பெயர் வைத்து முடிந்ததாகிவிட்டது. இப்போ அந்த பிள்ளைகள் எல்லோரும் குலகுருவிடமிருந்து கல்வி கற்றுக்கொள்கிறார்கள். இப்ப இந்த திருவதார படலத்துல கடைசி ஒரே ஒரு பாட்டு நம்மை நெகிழச் செய்கிற ஒரு பாட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பன் எல்லா இடங்களிலும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறங்களையும் எழுதி வைத்திருக்கிறான்னு சொன்னதுக்கு இந்த ஒரு பாட்டு மிகப்பெரிய சான்று. இப்ப 4 முதல்வர்களும் பாலகர்களாக இருந்து கல்வி கற்று வருகிறார்கள். 4 பேரும் சகோதரர்களாக சென்று குலகுருவிடமிருந்து கல்வி கற்று வருகிறார்கள். அந்த உயர்ந்த நாட்டினுடைய மண்ணில அவர்கள் நடந்து போகிறார்கள். போகிற போது தன்னுடைய சகோதரர்களோடு ராமன் கல்வி கற்றுட்டு அந்த பாடசாலையில இருந்து வர்றான். அந்த ஒரு காட்சியை கம்பர் எழுதுற, இப்படி தன்னுடைய சகோதரர்களோடு வந்து கொண்டிருக்கிற ராமன் அந்த நாட்டு மக்கள் எதிரில் வர்றாங்களாம். அப்படி வருகிற போது இவர் ஒரு இறை அவதாரம், ஒரு நாட்டினுடைய மன்னனுடைய புதல்வர், இளவரசர், உயர்ந்த ஒரு குலத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர் என்ன செய்யறாருங்கிறத கம்பர் எழுதுறார். எதிர்வரும் அவர்களை எமையுட இறைவன் முதுதரு கருணையில் முகமலர் ஒளியார். எதுவினை இடரிலை இனிதனும் மனையையும் மதிதரும் குமரரும் வலியர்கள் என்றார். ஒண்ணும் கிடையாது. அப்பேற்பட்ட ராமன் திருவிழா வருகிற போது எதிரில் சாதாரண மக்கள் எல்லாம் வருகிறார்கள். அவரை பார்த்து ராமன் கேட்கிறான், நல்லா இருக்கீங்கல்ல, எந்த ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு, உங்களுடைய புதல்வர்கள் மனைவிமார்கள் எல்லோரும் நலம்தானே என்று வினவுகிறார். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாட்டினுடைய மன்னன் இறை அவதாரம் ஒரு பாலகனாக கல்வி கற்றுக்கொண்டு வருகிற போது நாட்டினுடைய வீதியிலே சாதாரண மக்களை பார்த்து நலமா என்று கேட்கிற இந்த பாடல் இன்றைய இளைய சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டிய உச்ச விழுமியம் என்று நான் ஆணித்தனமாக கூறுவேன். அதான் போன்ற எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா எதுவினை இடரிலை இனிதனும் மனையையும் மதிதரும் குமரரும் வலியர்கள் எனவே அப்படின்னு முடிக்கிறார். ஆக இந்த படலத்தினுடைய தொடக்கத்துல ஒரு அரசனுடைய கவலையை சொல்ல ஆரம்பிச்சு அங்கேயும் நல்ல நல்ல அற விழுமியங்களை சொல்லி தொடர்ந்து ஒரு பக்தனாக இருந்து இறைவனை எந்த இடத்துல உச்சமாக வழிபட முடியும் என்பதையும் ஒரு பக்தனாக இருந்து அந்த இடத்துல கம்பர் எழுதி மீண்டும் இறுதியில ஒரு நல்ல அற விழுமியத்தை இந்த இளைய சமூகத்திற்கு எழுதி ஒரு
ஒரு கலவையான ரசம் படைத்த ஒரு படலமாக இந்த படலத்தை உயர்ந்த பக்தியோடு ரசனையோடு கம்பர் படைத்திருக்க. ஒரு பாதை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள். இளைஞர்கள் நாளை இளைய பாரதம் எப்படி இருக்கிறதோ என்றெல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது அப்படி இல்லை. சுவாமி விவேகானந்தர் எதிர்பார்த்த அந்த 100 இளைஞர்களில் நானும் ஒருவன் என்று தன்னை தானே வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறான். நம்முடைய இளைய செம்மன் தீபக் அவர்கள். இதுல வந்து 2 விசேஷங்கள் இருக்கு. ஒன்று, இந்த பையன், ஏன்னா என்னுடைய பையனோட சின்னவன், இவன் எந்த தயாரிப்பும் இல்லாமல் வந்தான். நம்ம ஐயா வந்து வரலையே இப்ப நாழியாருங்கிறதுனால என்ன பண்ணுவான்னு சொல்லி கோவில்பட்டி கம்பன் கழகத்துக்காரர்கிட்ட கேட்டோம். எதேச்சியா பேச சொன்னாங்க. அந்த கம்பன் கழகத்தினால என்ன பலன் என்று யாராவது கேட்பார்களே, ஆனால் இதுதான் பலன். இப்படியான இளைஞர்கள் ஒரு 500 பேர் நாளைக்கு உருவானா நம்முடைய தமிழ்நாடு எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று எண்ணி பார்ப்போம். ஒன்று. இரண்டாவது, இன்னொரு மிகச் சிறப்பான ஒரு செய்தி. இன்று மதியம் இந்த அரங்கத்தில் பேராசிரியர் ஜெகநாத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த மிஸ்டர் தீபக் என்பவர் அந்த பேராசிரியருடைய மாணவர். ஒரு மாணவன் இப்படி பேசுகிறார், அப்ப ஆசிரியர் எப்படி பேச போறார்? ஆகையினால அனைவரும் இன்னும் அதிக அளவில் வந்திருந்து அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைய இளைய பாரதம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு ஒரே சான்று வாழ்த்து. இப்போது நாகப்பட்டினம் சின்மயா மிஷன் சுவாமி ராமகிருஷ்ண ஆனந்தா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது ஊரை சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அரங்கராஜன் ஐயா அவர்களை கம்பன் கண்ட ஒருமைப்பாடு எனும் தலைப்பில் பேசுவதற்காக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இறை வணக்கம். மூக்க ஜகசி. தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழுநொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிழை முதலும் தரித்தனகும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ராம 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 ஜெய ஜெய ராம 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 ஜெய ஜெய ராம 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 ஜெய ஜெய ராம் ராம் ராம 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 ஜெய ஜெய ராம 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 ஜெய ஜெய ராம 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 ஜெய ஜெய ராம் ராம்
सीता मोहन राम। जय जय राम जय जय राम जय जय सीता राम। जय जय राम जय जय राम जय जय सीता राम। अयोध्यावासी राम राम आवत पांडव राम राम। अयोध्यावासी राम 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 आवत पांडव राम राम। अयोध्यावासी राम 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 आवत पांडव राम राम। अयोध्यावासी आवत पांडव कौसल्यात्मज राम। अयोध्यावासी आवत पांडव कौसल्यात्मज राम। जय जय राम जय जय राम जय जय सीता राम। जय जय राम जय जय राम जय जय सीता राम। दशरथ नंदन राम राम दशमुख नाशन राम राम। दशरथ नंदन राम 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 दशमुख नाशन राम राम। दशरथ नंदन राम 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 दशमुख नाशन राम राम। दशरथ नंदन दशमुख नाशन हनुमत सेवित राम। दशरथ नंदन दशमुख नाशन हनुमत सेवित राम। जय जय राम जय जय राम जय जय सीता राम। जय जय राम जय जय राम जय जय सीता राम। लक्ष्मण सोदर राम राम लक्ष्मी वल्लभ राम राम। लक्ष्मण सोदर राम 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 लक्ष्मी वल्लभ राम राम। लक्ष्मण सोदर राम 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 लक्ष्मी वल्लभ राम राम। लक्ष्मण सोदर लक्ष्मी वल्लभ मारुति सेवित राम। लक्ष्मण सोदर लक्ष्मी वल्लभ मारुति सेवित राम। जय जय राम जय जय राम जय जय सीता राम। जय जय राम जय जय राम जय जय सीता राम। जय 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 सीता राम। நன்றி. தனுஸ்ரீ அவர்களுக்கு சிறப்பு செய்தியார் நமது ஊரைச் சேர்ந்த சிறப்பு பயிற்சி ஆசிரியர் கல்பனா முத்துராமன் அவர்களின் நடைபெறும் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற புதுக்கோட்டை கம்பர் கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளரும் அனைத்து கம்பன் கழகங்களையும் ஒருங்கிணைக்கின்ற பணியில் தன்னை ஈடுபடுத்தி 2 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கம்பன் கழகங்களை சென்ற வாரம் புதுக்கோட்டையில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து அனைத்து கம்பன் கழகங்களையும் ஒருங்கிணைத்து கம்பன் கழகங்களின் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கின்ற புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் இரா சம்பத்குமார் அவர்களை பேரரங்கூர் கம்பன் கழகத்தின் சார்பில் வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வின் வரவேற்புரையாற்றிட நமது ஊர் கம்பன் கழகத்தின் துணைத் தலைவர் திரு ஆ முத்துக்குமார் அவர்கள். இந்த சிறப்புமிகு கம்பர் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களையும் கம்பர் கழகத்தின் சார்பாக இனிதே வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள